இறையருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சியை பற்றி. இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும். இது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம். ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி பலன் கொடுப்பாங்க. இது வரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருந்தாங்க. ஆனால் இப்போ ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க. இதனால் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதில் ராகு கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரமும் இருக்குது. இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவுக்கும் சிம்மத்தில் வரப்போகிற கேதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் வர்றதுனால சில விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் உங்களுடைய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ராகுவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, அதே சமயத்தில் வீடு மற்றும் தாய் மற்றும் உங்களுடைய மன அமைதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேதுவோட தாக்கம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது ரொம்பவும் முக்கியமாகும். எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசித்து செயல்படுங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தொழில் ரீதியில் ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு வர்றதுனால சிலருக்கு வேலையில் மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்கும்போது யோசித்து பேசுங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மற்றவங்க நம்பி உங்களுக்கு வேலை கொடுக்கலாம். அதனால் உங்கள் வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதுவிதமான தொழில்கள் மேலே ஆர்வம் வரலாம். ஏற்கனவே ஒரு துறையில் போர் அடிச்சிருந்தா சம்மந்தமில்லாத வேறொரு துறையும் கற்றுக்க ராகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே சீக்கிரமாக நல்லபடியாகவே நடக்கும். ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கல்வி சம்பந்தமாக ரிஷபராசி மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. குறிப்பாக நீங்கள் படிக்கிற விஷயங்களில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்து படித்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புதுசாக கற்றுக்கிறதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. சில பேருக்கு அவங்க படித்த துறை இல்லாமல் வேறு துறைகள்லையும் நாட்டம் வரலாம். இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே மருத்துவரை போய் அணுகுங்க. உங்கள் பெற்றோர்களோட உடல்நிலையும் ரொம்பவே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். குடும்ப வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரங்க அவங்க பேசும் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகள் மற்றும் தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சம்பந்தம் இல்லாத சொந்தக்காரங்க கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருங்க. திடீர்னு அவங்க ஏதாவது பிரச்சனைகளும் பண்ணலாம். உங்கள் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்பவே கவனமாக பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடுங்க. குறிப்பாக பெண் தெய்வத்தை வழிபடுவது ரொம்பவும் நல்லது. எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் கும்பிட்டுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியால் வரப்போகிற பாதிப்புகளை குறைக்க குலதெய்வத்தை முக்கியமாக வழிபட வேண்டும். அதுவும் பெண் தெய்வ வழிபாடு ரொம்பவே விசேஷமானது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பெற்றோர்களோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. உங்கள் வார்த்தையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும்.
ஆக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சில சவால்களையும் சில வாய்ப்புகளையும் கலந்து கொடுக்க போகுதுங்க. கவனமாக இருந்தால் நல்ல பலன்களை பெறலாம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.